காத்த கூட்டம் பறந்த போது அதை பார்த்த அந்த நரி நம்ம பிரைட் பில்ல சீக்கிரமா பறக்க வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகுது. அப்ப ராஸ் சொல்லுது நம்ம பேச்சு அவன் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த நரி சொல்லுது நம்ம பேச்சு அவன் கேட்டுதான் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. சொன்ன மாதிரி பிரைட் பில் என்ன பண்றான்னா, உங்களுக்கு நீந்தவும் தெரியாது பறக்கவும் தெரியாது, என்ன நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா பேசிட்டு போகுது. அப்போ அந்த ரோபோ வந்து சொல்லுது இந்த ஒரு முறை மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன விடு, அதுக்கப்புறம் நீயும் மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவ, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. பிரைட் பில்லும் சரின்னு சொல்லிடுது. உடனே ராசம் வந்து அங்க ஒரு வாத்து பறக்கிறத ஸ்கேன் பண்ணி அதை ஒரு வீடியோவா வந்து பிரைட் பில்லு காட்டி எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. பிரைட் பில் ஒரு சராசரியான வாத்தை விட வளர்ச்சியில கம்மியா இருக்கிறதுனால பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். மத்த வாத்தவங்களும் இதை பார்த்து சிரிக்க தான் செய்யறாங்க. ராசம் அவனை வந்து பறக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்றதுக்காக தன்னோட ஷோல்டர் மேல வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது, தடுக்கி விழுந்துருது கீழே. அதனால அது ஓடி வர ஒரு பாதையே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு வந்து உருவாக்குது. இந்த பீவரும் மரத்திலேயே ஒரு கால் செஞ்சு இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.